நமக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா கூட முதல்ல துடிச்சு போறது நம்ம பெத்தவங்க தான். ஆனா அவங்களோட கடைசி காலத்துல அவங்க நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது பணத்தையோ சொத்தையோ இல்லை. அப்பா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குற ஒரு நிமிஷம் அன்பு மட்டும்தான். நான் இன்னைக்கு பல முதியோர் இல்லங்கள் பணக்கார பிள்ளைகளால் தான் நிரம்பிக்கிட்டு இருக்குங்கிற கசப்பான உண்மை உங்களுக்கு தெரியுமா? இந்த 5 நிமிட கதையை கேளுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது பிள்ளைகளை உலகத்தரம் வாய்ந்த நிலைக்கு உயர்த்த தங்களோட வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு ஆடம்பர முதியோர் இல்லத்தின் தனிமை சிறையில அழுகுற ஒரு அப்பாவின் யதார்த்தமான கதையும். அவர் பேரு ராமநாதன். அரசாங்க பதவியில இருந்து ஓய்வு பெற்றவர். தன் ஒரே மகனை ஆசையா படிக்க வச்சு நிலத்தை எல்லாம் வித்து லண்டனுக்கு அனுப்பி வச்சார். மகன் அங்கேயே செட்டில் ஆகிட்டான். அப்பா உங்களை லண்டனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்ன மகன் கடைசியில என்ன பண்ணான்னா, உங்களுக்கு அங்க தனிமையா இருக்கும்பா, இங்க ஒரு சொகுசான ஹோம் இருக்கு, அங்க இருங்க. மாசம் 50,000 ரூபாய் பணம் கட்டி இந்த நவீன முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டான். மகன் மாசம் தப்பாம பணம் அனுப்பிடுறான். ஏசி ரூம், நல்ல சாப்பாடு, பார்த்துக்க ஆட்கள்னு எல்லாமே இருக்கு. ஆனா ராமநாதனுக்கு தேவை அது இல்லை. தன் பேர குழந்தைகளோட சத்தம், தன் மகனோட ஒரு நிமிட பேச்சு. தினமும் போன் பண்ணுவான். அப்பா மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேன்னு ஒரு ஒற்றை வரியில போன் கட் ஆகும். அழுத்தமாக பணத்தை அனுப்ப தெரிந்த மகனுக்கு பாசத்தை அனுப்ப தெரியலையும். யோசிச்சு பாருங்க நண்பர்களே, இதுதான் இன்னைக்கு இருக்கிற நவீன முதியோர் இல்லங்களின் நிஜ வடிவம். பிள்ளைகள் நினைக்கிறாங்க பெத்தவங்களுக்கு பணத்தை அனுப்பிட்டா தங்களோட கடமை முடிஞ்சதுன்னு. அவங்க அந்த பணத்தை வச்சு என்ன செய்வாங்க? காசு கொடுத்து அன்பை வாங்க முடியுமா? பெத்தவங்களை முதியோர் இல்லத்துல வச்சுட்டு நாம கொண்டாடுற எந்த பண்டிகையும் நமக்கு மகிழ்ச்சியை தராது. ஒரு வகையான அன்பு கொலை இல்லையா? இனிமேலாவது நாம மாறணும் ஃப்ரெண்ட்ஸ். முதல் விஷயம், நீங்க எவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலும் தினமும் 5 நிமிஷம் உங்க பெத்தவங்கிட்ட பேசுங்க. அது அவங்களுக்கு 100 ஆயுசை தரும். இரண்டாவது, அவங்களோட கடைசி காலத்துல அவங்களை உங்க கூடவே வச்சுக்கங்க. அவங்க உங்களை வளர்க்கும் போது எனக்கு டைம் இல்லைன்னு உங்களை விட்டுட்டு போகல. மூன்றாவது, வயதான காலத்தில் அவங்களுக்கு வர்ற பல நோய்களுக்கு காரணம் தனிமைதான். உங்களுடைய சின்ன அன்பும் அரவணைப்பும் மட்டும்தான் அவங்களுக்கான சிறந்த மருந்து. அதிகாரப்பூர்வமான கம்பீரமான முடிவு. நண்பர்களே, நாம எவ்வளவு சம்பாதிச்சாலும் பெத்தவங்களோட ஆசீர்வாதம் இல்லைன்னா அதுக்கு மதிப்பே இல்லை. அவங்க இருக்கும் போதே அவங்களை கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்க மனசை தொட்டிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.